நாடு சுதந்திரம் அடையல, நாடு சுதந்திரம் அடையல. அவன் 21 இறந்துறான், 47 தான் விடுதலை அடையுது நாடு. ஆனால் அவன் அதற்கு முன்பு அடைஞ்சிடறான். ஏடா போராடிட்டு இருக்க, அடையுமா அடையாதா, அதுவா இதுவா, அதெல்லாம் கிடையாது, அடையுது. ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சொல்றார். எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு, நாம் எல்லோரும் சமம் என்பதை ஆச்சுங்கிறான். அவன் முடிவு பண்ணிட்டான், சுதந்திரம் அடையல, அவ அடைஞ்சிட்டான். அதான் கால கணிதம், அவ தீர்க்க தரிசி, அவ அடைஞ்சிடறான். நீங்க அதுக்கப்புறம் 26 வருஷம் அடையிற அவன் அடைகிறான். அவனுக்கு தெரியுது அடைதா, என் நாடு அடைதுறான், அடையுதுங்கிறான். மாநிலம் நீ பிரிக்கல, மாநிலம் பிரிக்கல. அதுக்கப்புறம் பல காலங்களுக்கு அப்புறம் தான் மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள் பிரிக்கப்படுது. அவன் பிரிக்கிறான். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்ப அவன் பிரிச்சிடறான். இது தமிழ்நாடு, அது கேரளா, அது ஆந்திரா, அது மகாராஷ்டிரா, அது பீகார், இது குஜராத், அவன் பிரிச்சிடறான். இதுதான் ஒருத்தன். அதனால வேற ஏதாவது சொல்லிட்டு இருக்கா. அப்ப நம்ம பேசுறதெல்லாம் பேசிட்டு இருக்கா பைத்தியக்கார பையன். நமக்கு முன்னாடி பெரிய பைத்தியம் நம்ம பாட்டேன், அவன் பேசி இருந்திருக்கான். இதாண்டா நடக்கும்னு அவன் தீர்க்க, அதான் சொல்றான், கால கணிதம் கணிக்கிறான். அதனாலதான் அவன் காலத்தை உருவாக்கிய கவிஞன், மகா கவிஞன்.